உங்கள் அகத்தியா தொலைக்காட்சி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை தேடி வரும் உலக செய்திகள். இந்த மழையில நம்மளுடைய மாநகர பகுதியில் ஏற்பட்ட பிரச்சனையை பற்றி அறிந்தோ அறியாது போல நடிக்கிறார்கள் மாநகராட்சி நிர்வாகம், குறிப்பாக ஆளுங்கட்சியினர். எதிர்கட்சி எம்எல்ஏ இருக்கிறதுனால எதிர்கட்சி எம்எல்ஏக்கு சொல்கிற வேலையை யாரும் செய்யக்கூடாது. அந்த அம்மா மோட்ரு கேட்டால் கொடுக்கக்கூடாது, அந்த அம்மா லாரி கேட்டால் கொடுக்கக்கூடாது, அந்த அம்மா சொல்கிற வேலை யாரும் செய்யக்கூடாதுன்ற மாதிரி உத்தரவு போட்டு ஒரு பணியும் நடைபெறலை அப்படின்றத தெரிவிக்கிறது தான் அந்த கூட்டம். மட்டும் இல்லாமல் ஒன்றும் செய்யலைன்னு சொல்லிட்டு நாங்களே எவ்வளவோ சொன்னோம். முன்னக்கூட்டியே எல்லா கால்வாயும் தூர்வாருங்கன்னு சொன்னோம், தூர்வாரப்படலை. நம்ம நகரப்பகுதியில் இருக்கிற லூர்தமால்புரம், செல்வநாயகபுரம், பிரைன் நகர், பாத்திமா நகர், வெற்றிவேல்புரம் இந்த பம்ப் ஹவுஸ்லலாம் போன மழைக்கு அதில் இருக்கிற பம்புகள் தண்ணியை எடுக்கலை, வெளியேற்ற முடியல. அந்த மாதிரி ஒரு பவர் ரொம்ப 6 குதிரை திறன் 6 ஹார்ஸ் பவர் உள்ள மோட்டர் தான் இருக்குது. ஸோ அதை நீங்கள் பவர்ஃபுல் ஆக்கணும், அங்கே 20 ஆக்குங்க சார்னு அவ்வளோ சொல்லியும் இன்னும் அதே 6 ஹார்ஸ் பவர் தான் இருக்குது. மழை வரவும் உடனே ஒரு குழியை தோன்றுறாங்க, வேற ஒரு மோட்டர் வைக்கிறாங்க, முடியவும் தூக்கிட்டு போயிடுறாங்க. ஆனால் பம்ப் ரூமை ஸ்ட்ரென்தன் பண்ணவே இல்லை. நான் 5 வருஷமாக பம்ப் ரூமை சார் பெர்மனண்ட்டாக 20 HP வச்சுட்டோன்னா மழை பெய்ய பெய்ய தண்ணி வெளியேறிட்டே இருக்கும். அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, உடனடியாக அந்த மழை நேரமாக இருந்தோன்னா உடனடியாக 24 நேரம் அந்த மோட்ரு ஓட்டணும். எந்த பம்ப் ரூம்லேயும் ஓட்டுறதே இல்லை. முந்தா நாள் இருந்து தான், நேற்று இருந்தால் நைட் டியூட்டி போட்டிருக்காங்க. முழிச்சு உட்காந்துட்டு ஆள் அந்த பம்ப் ரூம் ஓட்டுறாங்க. இல்லைன்னா பம்ப் ரூம் கண்டினியூஸாக ஓட்டுறதே இல்லை. நம்மளுடைய பகுதியில் ஆங்காங்கே ஒரு பள்ளமான பகுதி இருக்குன்னு சொல்லிட்டு தான் அந்த பகுதி தேர்ந்தெடுத்து நம்ம பம்ப் ரூம் கட்டியிருக்கோம். அது செல்வநாயகபுரம் பம்ப் ரூமாக இருந்தாலும் சரி, லூர்தமால் பம்ப் ரூமு, பிரைன் நகர் பம்ப் ரூமு, வெற்றிவேல் பம்ப் ரூமு, இவ்வளவுமே கடந்த முறை நான் அமைச்சராக இருக்கும்போதும் இப்போ எம்எல்ஏ இருக்கும்போது கட்டின பம்ப் ரூம் தான். ஆனால் இந்த பம்ப் ரூம்களில் மோட்ரு பவர் காண மாட்டேங்க, அது சரி பண்ணலை. மெயின் ரோடை மட்டும் க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்கன்ற மாதிரி மெயின் ரோடை மட்டும் க்ளீன் பண்ணுறாங்க. மெயின் ரோட்டில் மட்டும் காட்சி பொருளாக 3 மோட்ரு 4 மோட்ரு வைக்கிறாங்க. ஆனால் இன்டீரியராக மக்கள் வசிக்கிற போது யாருமே பார்க்கல. அம்பேத்கர் நகரில் ரொம்ப பிரச்சனை. காலையில் உள்ள ஃபுல்லாக பார்த்ததுனால நான் போட்டுற சேர்மன்ட்ட மிகவும் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டு, எங்களுக்கு ஒரு மோட்ரு தரணும் சார், 2 நாள் மட்டும் கொடுங்கன்னு கேட்டு அந்த இடத்துல நாங்கள் அடித்து பம்ப் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா இடைஞ்சல், அதிமுகவோட இடைஞ்சல். எப்படி அந்த அம்மாவுக்கு அந்த மோட்ரு கிடச்சிது, யார் கொடுத்தா அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் கடைசியில் போட்டர்ஸ் மோட்டர்னு பார்த்ததும் அவங்க எதுக்கு அங்கே நிற்காங்க, போக சொல்லுங்கள். எம்எல்ஏ பகுதியிலேருந்து வேலை செய்யக்கூடாதா, அதனால் அவங்க ஒடுக்கலாம்னு நினைக்காங்க. ஆனால் நாங்கள் எதுக்குமே அசர மாட்டோம். 12:30 வரைக்கும் ரோட்டில் இருந்தோம். நாங்கள் கட்சிக்காரங்க அவ்வளோ வரும் 12:30 வரைக்கும் இருந்து வேலையை முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு போகணும். அதனால் ஆனால் ஆளுங்கட்சியினர் அவங்க போலீஸை வச்சு மிரட்டிடலாம், எங்களை கலைச்சி விடலாம், இந்த வேலை நடக்கக்கூடாதுன்னு அதுக்கு இடைஞ்சல் பண்ணுறது. மக்களை ஏவி விடுறாங்க, தண்ணி அடிக்கிறாங்களே அவங்க ஏரியாவில் நுழைஞ்சிரும் அப்படின்றாங்க. அப்படிலாம் எதுவுமே நடக்கலை. மிக கவனமாக தான் நம்ம வேலை செய்கிறோம். ஏன்னா அந்த ஃபீல்டுலேயே நம்ம 4 மழை 5 மழை பார்த்து வேலை செஞ்சவங்க. அதனால் அது சரியாக செய்கிறோம். ஆனால் அவங்க சரி பண்ணலை. எதிர்கட்சி எம்எல்ஏ சொன்னால் செய்யக்கூடாதுன்றது அவங்களுக்கு வாய்மொழி உத்தரவு, வெளியே தெரியாத ஒரு உத்தரவாக சொல்லிட்டு யாருமே எனக்கு நம்ம எங்கேனாலும் இடைஞ்சல் பண்ணுகிறார்கள் ஒழிய ஒத்துழைப்பு தரணும், இப்படி செய்யணுன்ற எண்ணம் அதிகாரிகளுக்கும் கிடையாது, ஆட்சியாளர்களுக்கும் கிடையாது என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். சரி, அவங்க என்ன முடக்க நினைச்சாலும், எங்களுக்கு எவ்வளோக்கு இடைஞ்சல் கொடுத்தாலும் முழுமையாக மக்களாக இருந்து இன்னைக்குள்ள இல்லை நாளைக்குள்ள அனைத்து தண்ணீரை வெளியிட்டு நாங்கள் செயல்படும் என்பதையும் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். 10 வருஷமாக என்னையா ஆட்சி பண்ண, என்ன வேலை செஞ்ச, யாருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தேன்னு கேட்டால் அதுக்கு முன்னால் உள்ளதே பேசிகிட்டு இருக்காங்க. எடப்பாடியாக இருந்தாலும் அவங்க மந்திரிமாராக இருந்தாலும் உங்கள் ஆட்சியில் நடந்து 10-15 வருஷம் ஆகுது, அதையே பேசிகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு என்ன செய்கிற, 10 வருஷம் இருந்தே நீ என்ன செய்கிற அப்படின்னு தான் நாங்கள் கேட்குறோம் எதிர்கட்சி. அதுக்கு அவர்களால் பதில் சொல்ல முடியவில்லை அப்படின்றதான் உண்மை. சூரியனை பார்த்து நாய் குறைச்சா என்னங்க, அவன் பாட்டு குறைச்சிட்டு போகிறாங்க. என்னங்க இது, அவரை பற்றியே ஊர் உலகம் உங்களுக்கு தெரியாதா, இல்லை எடப்பாடி ஆட்சி பற்றி உங்களுக்கு தெரியாதா? ஊடகம்லாம் தெரியும், நீங்கள்லாம் புரிஞ்சுதான் வச்சுருக்கீங்க. அதாவது அவர் என்ன பேசணும் தெரியா பேசுகிறாரு, ஒரு நாகரிகம் இல்லாமல் பேசுகிறாரு. இதுக்கு ராஜா என்ன பதில் சொல்லுவார்? அவர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை தேடி வரும் உலக செய்திகள்.